குமாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஆண்டவர் படைத்த நாள் இதுவே, அக்களிப்போம் என்று அகமகிழ்வோம் என்ற திருப்பாடல் வரிகளுக்கேற்ப இன்றைய நாள் நம் அனைவரின் உள்ளமும் மகிழ்ச்சியால் பொங்கும் பொன்னாள், நன்னாள். ஏனென்றால் நம் அன்பு குழந்தைகளாகிய 8 பேரும் முதன்முறையாக இறைமகன் இயேசுவை தனது உள்ளத்தில் ஏற்க இருக்கின்ற இனிய நாள் இன்று. நற்கருணை ஆண்டவர் விருந்திது, நமக்கு தரும் ஆன்ம உணவிது. ஆம் அன்பு சகோதர சகோதரிகளே, நமது ஆன்ம உணவான நற்கருணை கத்தோலிக்க திருச்சபையின் அங்கத்தினர்களாகிய நம் ஒவ்வொருவரின் ஊற்றும் மையமாய் இருக்கிறது. தொடக்க கால கிறிஸ்தவர்கள் உணவில்லாமல் எங்களால் வாழ முடியும், ஆனால் திருவிருந்தாகிய நற்கருணை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது என்று அறிக்கையிட்டு அறுதியிட்டு உறுதியாக கூறியதாக புனித ஜஸ்டின் கூறுகிறார். கோதுமை அப்பம் மற்றும் திராட்சை ரசத்தின் மூலம் தன்னையே நமக்கு முழுமையாக கையளித்த இயேசு இன்று திருவுடல் திரு இரத்தமாக நமது அன்பு குழந்தைகள் உள்ளத்தில் முதலாக வந்து அவனோடு தங்கி பேச இருக்கிறார். மேலும் கண்ணுக்கு புலப்படாத இறைவனை காண்பதும் தொட்டு உணர முடியாத இறைவனை தனது முதல் திருவிருந்து வழியாக வாழ்நாள் முழுவதும் சுவைத்து அனுபவிக்கவும் மறந்தருகிறார். இயேசு இரட்சகர் பெயரை சொன்னால் எதுவும் நடக்குமே, அவர் இதயத்தோடு கலந்துவிட்டால் எல்லாம் கிடைக்குமே என்ற பாடல் வரிகளுக்கு ஏற்ப இன்று இயேசுவின் திருவிருந்திலே பங்கு பெற இருக்கின்ற நமது பிள்ளைகள் தம் வாழ்நாள் முழுவதும் இயேசுவின் மீது அசையா நம்பிக்கை கொண்டு வாழவும், ஒவ்வொரு நாளும் நல்ல தயாரிப்போடு இயேசுவை தம் உள்ளத்தில் ஏற்று அவருக்கேற்ற பிள்ளையாய் தமது சொல் செயல் வழியாக வெளிப்படுத்தவும், கல்வியிலும் ஞானத்திலும் நட்பண்புகளிலும் சிறந்து விளங்கவும் இன்று சிறப்பாக ஜெபிப்போம். மேலும் அவர்களது பெற்றோர், ஞான பெற்றோர், உற்றார் உறவினர்கள் அனைவரும் இறைவனின் ஆசிரியை நிரம்ப பெற்று உடல் உள்ள நலத்தோடு வாழவும், செய்யும் தொழில் முன்னேற்றம் காணவும், அவர்கள் விரும்பி கேட்கும் நன்மைகளை அடைந்து மகிழவும் இறைவன் வேண்டி இணைவோம் இத்திருப்பலியில். ஆண்டவர் இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே சகோதரரே, நம்முடைய கிராமத்தின் பாதுகாவலர் கிறிஸ்து அரசர் பெருவிழா திருப்பலியை நாம் இன்று கொண்டாடி மகிழ்கின்றோம். இன்று திரு அவையானது கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த இனிய நாளிலே ஆண்டினுடைய பொது காலத்தின் 34வது தெய்வீக திருப்பலியிலும் இன்றைய நாளில் முதல் இறை உணவு ஏற்பு விழாவிலும் பங்கேற்க வந்திருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் இனிய நாமத்தில் வரவேற்கின்றோம். நம்முடைய பாதுகாவலர் கிறிஸ்து அரசர் வழியாக பெற்றுக்கொண்ட அனைத்து நன்மைகளுக்கு நன்றி கூறுவோம். தொடர்ந்து கிறிஸ்து அரசர் நம்மையும் நம்முடைய ஊரையும் விவசாயத்தையும் தொழிலையும் படிக்கின்ற குழந்தைகளையும் ஏனைய தொழில் செய்வோரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் நோய் நொடிகள் அனைத்திலும் இருந்தும் நாம் பாதுகாக்க பெற்று கிறிஸ்து அரசருடைய அன்பில் நாம் எந்நாளும் நிலைத்திருக்க இன்றைய திருப்பலியில் மன்றாடி ஜெபிப்பதோடு இன்று நற்கருணை விருந்தை முதல் முறையாக சுவைக்க இருக்கின்ற ஜெனிஃபா மேரி, மரிய ஜெபா, மரிய சுனிதா, மரிய சுதா, திரேஸ் மற்றும் மதுமிதா இந்த சிறுவர்களையும், மேலும் டி சந்தோஷ் மற்றும் பரலோக தேனிகள் இந்த 8 பேரையும் ஆண்டவர் தாமே ஆட்கொண்டு இவர்களை அறிவிலும் ஞானத்திலும் பக்தியிலும் ஒழுக்கத்திலும் இவர்கள் எந்நாளும் சிறந்து விளங்க இன்றைய திருப்பலியிலே நாம் அனைவரும் சேர்ந்து ஜெபிப்போம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் இறைவனுக்கு உகந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்
மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் பலவீனங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, அனைத்துக்கும் அரசரான அன்பார்ந்தவும் திருமகனில் அனைத்தையும் புதுப்பிக்க திருமணமானி அடிமை நிலையிலிருந்து விடுதலை அடைந்த படைப்பு அனைத்தும் மாண்பிற்குரிய உமக்கு பணிபுரியவும் உம்மை முடிவின்றி புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் தானியேல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 13 முதல் 14 முடிய. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சியுரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழி
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வார்த்தைகள் 23 முதல் 32 வரை. ஆண்டவரிடமிருந்து எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது, ஆண்டவராகிய இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆகவே எவராவது தகுதியற்ற நிலையில் இந்த அப்பத்தை உண்டால் அல்லது ஆண்டவரின் கிண்ணத்தில் பருகினால் அவர் ஆண்டவரின் உடலுக்கும் இரத்தத்திற்கும் எதிராக குற்றம் புரிகிறார். எனவே ஒவ்வொருவரும் தம்மையே சோதித்தறிந்த பின்பே இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்தில் பருக வேண்டும். ஏனெனில் ஆண்டவருடைய உடல் என உணராமல் உண்டு வருபவர் தம் மீது தண்டனை தீர்ப்பை வருவித்துக் கொள்கிறார். இதனால் தானே உங்களில் பலர் வலுவற்றோராயும் உடல் நலமற்றோராயும் இருக்கின்றனர், மற்றும் பலர் இறந்தும் விட்டனர். ஆனால் நம்மை நாமே சோதித்தறிந்தோமானால் நாம் தீர்ப்புக்கு ஆளாக மாட்டோம். இப்போது ஆண்டவர் நம்மை தீர்ப்புக்கு ஆளாக்கினால் அது நம்மை தண்டித்து திருத்துவதற்கு, உலகத்தோடு நாமும் தண்டனை தீர்ப்பு அடையாதிருக்கவே இப்படி செய்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிலாத்து மீண்டும் ஆளுநர் மாளிகைக்குள் சென்று இயேசுவை கூப்பிட்டு அவரிடம், நீ யூதரின் அரசனா என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நீராக இதை கேட்கிறீரா அல்லது மற்றவர்கள் என்னை பற்றி உம்மிடம் சொன்னதை வைத்து கேட்கிறீரா என்று கேட்டார். அதற்கு பிலாத்து, நான் ஒரு யூதனா என்ன? உன் இனத்தவரும் தலைமை குருக்களும் தானே உன்னை என்னிடத்தில் ஒப்புவித்தார்கள். நீ என்ன செய்தாய் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, எனது ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல. அது இவ்வுலக ஆட்சி போன்றதாய் இருந்திருந்தால் நான் யூதர்களிடம் காட்டிக் கொடுக்கப்படாதவர் என் காவலர்கள் போராடி இருப்பார்கள். ஆனால் என் ஆட்சி இவ்வுலக ஆட்சி போன்றது அல்ல என்றார். பிலாத்து அவரிடம், அப்படியானால் நீ அரசன்தானோ என்று கேட்டார். அதற்கு இயேசு, அரசன் என்று நீர் சொல்கிறேன். உண்மையை எடுத்துரைப்பதே என் பணி. இதற்காகவே நான் பிறந்தேன், இதற்காகவே உலகிற்கு வந்தேன். உண்மையை சார்ந்தவர் அனைவரும் என் குரலுக்கு செவி சாய்க்கின்றனர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து அரச திருவிழாவை
நேற்றிலிருந்து இன்று வரை விழாவாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நேற்று மாலை திருப்பலிக்கு நான் வந்திருக்க வேண்டும். எதிர்பாராத விதமாக நேற்று மாலை திருப்பலியை கலந்து கொள்ள முடியவில்லை. எங்களுடைய பக்கத்தந்தையிடம் சொன்னேன், நாளைய தினம் திருப்பலியில் கலந்து கொள்கிறேன் என்று. வருடம் கண்டிப்பாக இந்த திருப்பலியிலே பக்கத்தந்தையவர்கள் கலந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பார்கள். மற்றபடி ஏதாவது ஒரு சில நிகழ்வுகள் இருந்தால் எங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பார்கள். அவ்வகையிலே இந்த அழைப்பிற்கு உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். இன்றைய தினம் உங்களுடைய ஊர் பாதுகாவலர் கிறிஸ்து அரசர் விழாவை கொண்டாடுகின்ற வேளையிலே நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடு இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். இன்னொரு விதத்திலே பங்குத்தந்தையவர்கள் தொடக்க உரையில் கூறியது போல இன்று திருச்சபையானது கிறிஸ்து அரசர் திருவிழாவை கொண்டாடக்கூடிய தினமாக இன்றைய தினத்தை வைத்திருக்கின்றது. மூன்றாவது விதமாக உங்களுடைய ஊரில் உள்ள உங்களுடைய செல்ல பிள்ளைகள் இன்றைய தினம் முதல் முறையாக இன்று பிள்ளைகள் கிறிஸ்துவின் திருவுடலை இரத்தத்தை முதல் முறையாக இன்றைய தினத்தில் பெற இருக்கிறார். ஸோ அவ்வகையிலே இன்றைய நாள் ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமைவதில் எல்லோரும் மகிழ்ச்சி. கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே ஒரு மகிழ்ச்சி நிறைந்த உள்ளத்தோடு இந்த கல்வாரி பள்ளியிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே உங்கள் அனைவருக்கும் இந்த பெருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்து மகிழ்கிறேன். அனைவரும் கரவடி எழுப்பி தெரிவித்துள்ளோம். எனக்கு வந்தோட ஒரு சின்ன சந்தேகம் வந்துச்சு. இதை நான் ஒரு 3-4 தடவை இந்த ஊர் திருவிழா வந்திருக்கிறேன். ஒரு தடவை கூட கோயில் நிறைஞ்சு இப்படி இருந்ததில்லை. ஆட்கள் இருப்பாங்க, மிஸ்டர் அந்தோனி தான் அது கொஞ்சம் ஒழுங்குபடுத்திட்டு இருப்பார். ஆட்கள் கொஞ்சம் கோயில் கம்மியாக தான் இருக்கும், எப்பவுமே நிறைஞ்சிருக்காரு. அதனால் நான் பங்குசாமியிட்ட கேட்கலான்னு இருந்தேன், ஒருவேளை நிறைய ஃபேமிலிஸ் இங்கே வந்தாங்களா, வேறு வெளியூர்லேருந்து இந்த தெரியல, இல்லை இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் வந்திருக்கலான்னு தெரியல. மகிழ்ச்சி எல்லோரையும் பார்ப்பதிலே, குறிப்பாக ஆலயம் நிறைய நீங்கள் எல்லோரும் கூடியிருந்து நமது ஊர் பாதுகாவலரான கிறிஸ்து அரசருக்கு நன்றி செலுத்த, இதுவரை அவர் செய்துள்ள நன்மைகளுக்கெல்லாம் நன்றி செலுத்த வந்திருக்கிறீர்கள். அதே நோக்கத்தோடு உள்ளத்தோடு இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து பங்கு பெறுவோம். இன்றைய விழாவை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கம், அதன் பிறகு நற்செய்தி வாசகத்துக்கு நாம் செல்வோம். ஏன்னா இன்னைக்கு திருவிழா திருப்பள்ளி, அதனால் கொஞ்சம் நிறைய டைம் எடுத்துக்கலாம். ஒன்றும் அவசரம் இல்லை அப்படி நினைக்கிறேன். யாரும் அவசரம் போகணும்னு நினைக்க வேணாம். பக்கத்து அதற்கு அனுமதி கொடுப்பாரு நினைக்கின்றேன். சரி பார்ப்போம். உங்களிலிருந்து இந்த கேள்வி ஆரம்பிக்கிறேன். கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். நமது ஊர்வை பாதுகாவலராக அவரை நீங்கள் வைத்து இத்தனை ஆண்டுகளாக வழிபட்டு வருகிறீர்கள். யாராவது சொல்லுங்க, இந்த விழாவானது எப்படி திருச்சபையில் கொண்டாடப்படுகிறது? கண்டிப்பாக நிறைய மனைவி கேட்டிருப்பீர்கள். இதுக்கு தந்தையெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா நம்முடைய ஊரே கிறிஸ்து அரசரை பாதுகாவலராக வைத்திருப்பதனால இந்த விளக்கத்தை கொடுத்திருப்பார்கள். இந்த விழாவானது எப்படி கொண்டாடப்படுகிறது திருச்சபையில்? சரி, நிறைய தடவை சொல்லியிருப்பாங்க, நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஒருவேளை 12 ரைட், பரவாயில்ல, பாராட்டுகிறேன். ஒருத்தர் 11 ரைட், வெரி குட். அவர் தான் கரெக்டாக கவனிச்சுக்கார் நினைக்கிறேன். ரைட், 11 இதை ஏற்படுத்தினார். எந்த வருஷம்? 1900. வெரி குட், கைதட்டுங்க. வெரி குட், 1925. பரவாயில்ல. சரி, இது 2 நான் எதிர்பார்த்தேன், 2 கரெக்டாக சொல்லிட்டீங்க. சரி, அப்போ இந்த விழாவானது திருச்சபையில் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? போன நூற்றாண்டில் தான் இந்த விழாவே ஆரம்பிக்கப்பட்டது. நாம் கொண்டாடக்கூடிய ஈஸ்டர், கிறிஸ்துமஸ் எல்லாம் பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே திருச்சபையிலே வரையறுக்கப்பட்டு கொண்டாடி வருகின்றோம். இந்த விழா மட்டும் கிறிஸ்து அரசர் விழா போன நூற்றாண்டில் தான் 1925 தான் திருத்தந்தை 11 பிரகடனம் செய்யப்பட்டு விழாவாக கொண்டாடி வருகின்றோம். சரி, இன்னொரு கேள்வி. கேள்வியாக கேட்கிறாரு நினைக்கிறீங்களா?
கூட அவங்களுக்கு முக்கியம் இல்லை. ரைட்டு. ஏன் இந்த விழாவை 11ஆம் பத்திநாதர் 1925 இருக்க வேண்டும் என்று இந்த விழாவை கொண்டாட வேண்டும் என்று நினைத்தார் அப்படின்னா அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கின்றது. நம்முடைய உலகமானது 2 உலகப் போரை பார்த்திருக்கின்றது. இந்த கேள்வி முக்கியமான கேள்வி. ஏன்னா டிஎன்பிசி இந்த கேள்வி இருக்கு. அதனால் 2 தடவை இதுவரைக்கும் கேட்கப்பட்டிருக்கு. அதனால் மறந்துடாதீங்க. 2 உலகப் போரை இதுவரைக்கும் உலகம் சந்தித்திருக்கின்றது. முதல் உலகப் போர் எப்போ நடைபெற்றது? சரி, படிக்கக்கூடிய பிள்ளையே கவனமாக இருக்க. கல்லூரி மாணவர்கள் எல்லாம் இது முக்கியமான கேள்வி. 1914ஆம் ஆண்டு தொடங்கி 1919ஆம் ஆண்டு நிறைவு பெற்றது. இது என்ன உலகப் போர்? முதல் உலகப் போர். மறந்துடாதீங்க. முதல் உலகப் போர் 1919 தொடங்கி 1914 தொடங்கி 19 நிறைவு பெற்றது. 5 ஆண்டுகள் நிறைவு. இரண்டாவது உலகப் போர் என்ன பூசிட்டு வந்தீங்களா? ஏதாவது சொல்லிட்டு போகிற கேள்வியே கேட்டுருக்கீங்க. சரி, அது முக்கியமான கேள்வி தான். 1939 தொடங்கி 1945 நிறைவு பெற்றது. இது ரெண்டும் இந்த முதல் உலகப் போர் கேள்வி எனக்கு 2 தடவை கேட்டாங்க டிஎன்பிசியில். இரண்டாவது உலகப் போர் கேட்கல, ஒருவேளை கேட்கலாம். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த திருத்தந்தை 11ஆம் பத்திநாதர் 1925 இன்று நாம் கொண்டாடக்கூடிய இந்த விழாவை, கிறிஸ்து அரச பெருவிழாவை ஆரம்பிப்பதற்கான நோக்கம் நான் சொன்ன வரலாற்று பின்னணி இருக்கின்றது. இதான் அந்த வரலாற்று பின்னணி. அப்போ 1914 19 வரை உலகம் முழுவதும் சண்டை சச்சரவுகளாக இருந்தது. எல்லா நாடும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்குது. 3வது உலகப் போர் விரைவில் வரும் என்று சொல்கிறார்கள். கடவுளுக்கு தான் தெரியும் எப்படி போகும், எதனால வரும், எப்படி தீர்ப்பு வரும் நமக்கு தெரியாது. வரும்போது பார்ப்போம். சரி, அப்போ உலக அளவிலே ஒரு அமைதியில்லா நிலைமை. உலக நாடுகள்லாம் சண்டை போட்டுக் கொண்டிருந்தது. யார் அரசர், யார் பெரியவர், யார் வலிமை மிக்கவர் என்பதை சொல்வதற்காகவே அந்த போர்கள்லாம் நடந்து கொண்டிருந்தது. அதனுடைய இறுதியில் 1919 தான் அந்த போராட்டமானது முடிவுக்கு வருகின்றது. பேச்சுவார்த்தைக்கு அதங்கி இனிமேல் சண்டை இருக்காது நினைச்சு செஞ்சாங்க. ஆனால் மீண்டும் ஒரு சண்டை வந்தது 1939 2வது உலகப் போர். சரி, இந்த திருத்தந்தை 16 பத்திநாதனுடைய நோக்கம் இனிமேல் உலகில் எல்லாம் அமைதியாக வாழ வேண்டும். இந்த நீ தான் பெரியவன், நான் தான் பெரியவன் இதெல்லாம் இல்லாமல் நமக்கெல்லாம் பெரியவர் ஒருத்தர் இருக்கின்றார். ஏனென்றால் இது அதான் அதனுடைய மைய கருத்து. கிறிஸ்து அரசர் தான் நமக்கெல்லாம் தலைவர். நான் தான் பெரியவன், நீ தான் பெரியவன் என்று நம்மெல்லாம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். இதையெல்லாம் மறந்துவிட்டு நாம் எல்லோரையும் இந்த உலகத்தை ஆண்டுக்கூடிய, இந்த உலகத்தை ஆட்சி செய்யக்கூடிய, உலகத்துடைய தலைவராக இருக்கக்கூடியவர் கிறிஸ்து அரசர். ஆகவே அவரைத்தான் நாம் மையமாக வைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது, ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். இந்த விளக்கம் முழுமையானதா, இதை ஏற்றுக்கொள்ள முடியுமா என்பதெல்லாம் அடுத்தது. ஓரளவுக்கு இந்த விளக்கத்தை திருத்தந்தை அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். அந்த பின்னணியெல்லாம் இந்த விழாவானது திருச்சபையிலே கொண்டாடப்பட்டது. காரணம் இது என்று சொல்கிறார்கள். சரி, இவ்வாறாக இந்த விழாவானது அன்றிலிருந்து இன்று வரை கொண்டாடுகிறோம். நாம் கொண்டாடக்கூடிய மற்ற விழாக்கள் எல்லாம் அதற்கென்று வரலாற்று பின்னணி இருக்கின்றது. அதன் அடிப்படையிலே கொண்டாடுகிறோம். சரி, இறுதியாக இந்த விழாவை இன்று கொண்டாடுகிறோம். இந்த விழாவுடைய நோக்கம் என்ன? ஏன் இதை கொண்டாடுறோம்? எல்லா புனிதர்களுக்கும் நாம் எழுந்திருக்கிறோம். அதனால இந்த நமக்கு கொண்டாடக்கூடிய கிறிஸ்து அலுவலருக்கு ஒரு நாளை குறித்திருக்கிறோம். அதனால கொண்டாடுகிறோமா? இந்த விழாவிற்கான நோக்கம் என்று பார்க்கும் பொழுது அதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி இருக்கின்றது. என்ன பின்னணி என்றால், உங்கள் எல்லோருக்குமே தெரியும், திருச்சபையிலே எல்லா நாட்களும் அழகாக நிறைவாக வரையறுக்கப்பட்டு வைத்திருக்கப்படுகிறது. உலகத்தில் எந்த ஆர்கனைசேஷன் இல்லாத அளவிற்கு நம்ம கத்தோலிக்க திருச்சபை அமைப்புகள் இருக்கின்றன. அதனால தான் எல்லாருக்குமே ஒரு பயம். எந்த ஒரு செய்தி கொடுத்தாலும் உலக அளவிலே கத்தோலிக்க அழகாக ரீச் ஆகிருக்கு. ஒரு செகண்ட் ரீச் ஆகிருக்கு. அந்த அளவிற்கு நம்முடைய ஸ்ட்ரக்சர் வரையறுக்கப்பட்டு இருக்குது. அந்த வகையிலே கத்தோலிக்க கிறிஸ்தவருடைய இறை வழிபாட்டு ஆண்டு, இறை வழிபாட்டு ஆண்டு என்று சொல்லும் பொழுது அது எப்போ தொடங்குது? வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை, அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தான் இறை வழிபாட்டு ஆண்டானது தொடங்குகிறது. எதிலிருந்து? கிறிஸ்துமஸ் முன் தயாரிப்பாக அட்வென்ட்னு சொல்லுவோம். அந்த வாரம் அடுத்த வாரத்தில் ஆரம்பிக்கும்.
கிறிஸ்துமஸ் முன்பாக வரக்கூடிய 4 ஞாயிற்றுக்கிழமைகள் ஒரு திரு ஏற்றப்படும். அது ஏற்றப்படுவதற்கான காரணம் ஒன்று இருக்கின்றது. சரி, ரைட். அது ஏற்றப்படக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை தான் திரு வழிபாட்டு ஆண்டினுடைய தொடக்கம். சரி, தொடங்கியாச்சு. எதில் நிறைவு பெறுகிறது, முடிகிறது? இன்றைய ஞாயிற்றுக்கிழமை தான். ஸோ போன ஆண்டு நாம் ஆரம்பித்த திருவழிபாட்டு ஆண்டு இந்த ஆண்டு இன்றைய தினம் நவம்பர் 21ஆம் தேதி நிறைவு பெறுகிறது. ஸோ இந்த விழாவை கொண்டாடுவதற்கு இன்னொரு காரணம், திருவழிபாட்டு ஆண்டினுடைய நிறைவு கிறிஸ்து அரசர் பெருவிழாவோடு நிறைவடைய வேண்டும். ஸோ கிறிஸ்து அரசர் பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடுகின்றோம். ஸோ இன்றைய நாள் திருவழிபாட்டு ஆண்டினுடைய நிறைவு நாள். சரி, இதையும் வைக்கணும், இன்னொரு நாள் வச்சுக்கலாமே, வேற ஒரு ஞாயிற்றுக்கிழமை சொல்லியிருக்கலாம். இந்த 34வது ஞாயிற்றுக்கிழமை தான் வைக்கணுமா அப்படின்னு கேட்டோம்னால், கிறிஸ்து அரசர், அகில உலகத்தினுடைய அரசர், எல்லாருக்கும் தலைவர் என்பதை மையமாக கொண்டு இந்த கருத்தை மக்களுக்கெல்லாம் தெளிவுபடுத்தி வைப்பதற்காக இன்றைய நாளிலே இந்த விழா கொண்டாடப்படுகிறது. ஆகவே கிறிஸ்து அரசர் தான் முதலும் முடிவுமாக இருக்கிறார். இதுதான் அந்த விழாவுடைய மைய கருத்து. கத்தோலிக்க அனைவருக்கும், உலகத்தில் எல்லா கிறிஸ்தவ மக்களுக்கும் கிறிஸ்து அரசர் முதலும் முடிவாக இருக்கிறார். ஆகவே இந்த விழாவானது கொண்டாடப்படுகிறது. ஓகே, இது விழாவை பற்றி ஒரு நினைவு கொடுத்தாச்சு. சரி, இந்த விழாவினால் நாம் என்ன பயன்பெறுகிறோம்? இந்த விழா நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன, சிந்தனை என்ன, இதை எவ்வாறு நம்முடைய வாழ்விலே நாம் வாழ்ந்து காட்ட முடியும், நம்முடைய வாழ்வில் அனுபவமாக மாற்ற முடியும் என்று பார்த்தோம் என்றால், இந்த விழாவிற்கும் கிறிஸ்துவுக்கும் சம்மதமே இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன் என்றால், கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடுகிறோம்னு சொல்லி, கிறிஸ்து அரசர் அப்படி உண்மையிலேயே அரசர் மாதிரி இருந்தாரா? இல்லை. நான் சொல்ல, விபிலியத்தில் சொல்கிறது, நம்முடைய பாரம்பரியம் சொல்கிறது, நம்முடைய நம்பிக்கை, சாதாரண ஒரு மாட்டு தொழுவத்தில் தான் பிறந்தார். சரி, பிறப்பு எப்படி வேணாலும் இருக்கட்டும், வாழ்க்கையில் நிறைய பேர் ஒரு சில மாதிரி பிறக்கிறாங்க, ரொம்ப ஏழ்மையில் பிறக்கிறாங்க, கஷ்டப்பட்டு பிறக்கிறாங்க, பின்னால் அவங்க வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது, எங்கேயோ போயிடுறாங்க, பெரிய ஆளாகிடுறாங்க. ரைட், கிறிஸ்து அப்படியே தான் மாறினாரா? அதுவும் இல்லை. சாதாரண துருவத்தில் பிறந்து, மாட்டு துருவத்தில் பிறந்து, பிறப்பதற்கோட இடமில்லாமல் பிறந்து, அது வரலாறு நமக்கு தெரியும். கஷ்டப்பட்டு வர்றாரு. சரி, பிறந்ததுக்கு அப்புறமா நல்லா இருக்கிறாரா? இல்லை. நிறைய அவரை பற்றி அவதூறுகள், வீண் பலிகள் சுமத்தப்பட்டது. நல்லதுதான் செய்தார் கிறிஸ்து, ஒரு இடத்துலையும் தீமை செய்யவில்லை, நல்லது தான் செய்து வந்தார். ஆனால் அவர் கொடுக்கப்பட்ட பெயர், இவர் கலகக்காரன், இவர் பேய் ஓட்டுபவன், பித்தலாட்டம் செய்வன், இப்படிப்பட்ட பேர் தான் அவருக்கு அடைமொழியாக கொடுக்கப்பட்டது. ஸோ அந்த விதத்திலையும் கிறிஸ்து அரசர் ஒரு பெரிய அரசராக இருந்தார் அப்படின்னு சொல்ல முடியாது. நன்மைகள் செய்தார். ஓகே, சரி, இறுதியாக அவருடைய வாழ்வின் எல்லையில் சரி சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்கல்ல, ஏதோ பிறந்தான், கடைசி சாவையில் நல்லா செத்தாயா, ஊரே பாராட்டுச்சு, நல்ல சாவு சொல்லுவாங்கல்ல. ஒரு மனிதன் வாழ்ந்ததை அவருடைய சாவில் தான் பார்க்க முடியும். எதை சொல்கிறாங்க, என்ன அர்த்தம்? அவருடைய உடலை காண்பதற்காக நிறைய பேர் வருவதை வைத்து சொல்வார்கள், இந்த மனிதன் செய்த நல்ல செயல்கள் இவர்களெல்லாம் பார்க்கும் பொழுது தென்படுகிறது. சரி, அந்த வகையில் இவருக்கு அப்படியாவது ஒரு நல்ல சாவு கிடைத்ததா? இல்லை. சிலுவையில் அறையப்பட்டார். சிலுவையில் அறையப்பட்டதுக்கு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். சிலுவையில் அறைவது எல்லாரும் சிலுவையில் அறைய மாட்டாங்க, குற்றவாளிகளை தான் சிலுவையில் அறைவார்கள். மற்றவர்களாம் நார்மல் டென்த்து, வழக்கம் போல தூக்கு தண்டனை அப்படி கொடுப்பாங்க. சிலுவையில் அறைந்து கொள்வது என்பது கொடும் குற்றவாளிகளுக்கு தான் அந்த தண்டனை. ஸோ அந்த வகையிலே இவர் கொடும் குற்றவாளியாக கருதப்பட்டு இறந்தார். ஸோ அந்த விதத்திலையும் இவர் ஒரு அரசர் என்று சொல்லவே முடியாது, ஒரு சாதாரண மனிதன். அப்படிப்பட்ட மனிதனுக்கு போய் இன்று நாம் கிறிஸ்து அரசர் என்ற பெருவிழாவை கொண்டாடுகிறோம் என்றால், நாம் நம்பக்கூடிய, நாம் வழிபடக்கூடிய, நம்முடைய பாரம்பரியம் சொன்ன நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த அகில உலக சிந்தனையில் பார்க்கக்கூடிய அரசர்களை விட, நம்முடைய சிந்தனையில் தென்படக்கூடிய அரசை விட ஒரு புதிய அரசை மக்களுக்கு
உதயமாக்குகிறார். என்ன அரசு? நாம் எல்லோரும் இன்று கிறிஸ்துவை கிறிஸ்து அரசர் என்று ஏற்றுக்கொள்கிறோம் என்றால், கிறிஸ்து அரசருடைய அந்த தன்மை முற்றிலும் வேறுபட்டது. உலக பார்வையில் பார்ப்பதை விட முற்றிலும் வேறுபட்டது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கிறிஸ்து அரசர் பெருவிழாவை இன்று நாம் கொண்டாடும் பொழுது அவருடைய வாழ்விலே கற்றுக்கொண்ட அவர் வாழ்ந்து காட்டிய விழுமியங்களை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அவர் அரசர் மாதிரி இருந்தாரா? இல்லை, சாதாரணமாக இருந்தார், எளிமையாக இருந்தார். அப்ப முதன்மையாக இந்த விழாவில் நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது எல்லோரும் தாழ்ச்சியாக இருக்க வேண்டும். தாழ்ச்சினா ஒரு அடிச்சுட்டே அமைதியே போன அப்படின்னு சொல்லுவேன். அந்த தற்பெருமையே இருக்கக்கூடாது. எல்லோருக்குமே தற்பெருமை வரும். ஒரு சில பேர் காசு நிறையா வச்சு நம்மளுக்கு நிறையா காசு இருக்கு, நம்ம போய் யார்கிட்ட போய் பிச்சை கேட்க தேவையில்லை அப்படின்னு ஒரு தற்பெருமை வரலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு இந்த ஊர்லேயே நான் தான் நிறையா படிச்சிருக்கேன், ஒரு பேர் பெருசாக படிக்கல அப்படிங்கிற ஒரு தற்பெருமை வரலாம். இன்னும் ஒரு சில பேருக்கு இந்த ஊரில் நான் சொன்னதான் எல்லாம் கேட்பாங்க, நான் தான் இந்த ஊரில் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு தற்பெருமை வரலாம். ஸோ இது போல் அடிக்கிட்டே போகலாம். அந்த தற்பெருமை இல்லாமல் இருக்கிறதுக்கு கிறிஸ்து அரசன் நமக்கு சொல்கிறார். கிறிஸ்துவா என்னை நீ பின்பற்றுகிறாய் என்றால், கிறிஸ்து அரசன் என்று என்னை நீ ஏற்றுக்கொள்கிறாய் என்றால், என்னுடைய பிள்ளையாக நீ இருந்தாய் என்றால் முதன்மையாக தாழ்ச்சியாக இருக்க வேண்டும். அந்த தாழ்ச்சியோடு தற்பெருமை இல்லாமல் இருக்க வேண்டும். இதுதான் இன்றைய விழா நமக்கு சொல்லக்கூடிய முதல் கருத்து. இரண்டாவது கருத்து, அரசர் என்று சொல்லும் பொழுது அதற்குரிய ஒரு அந்தஸ்து இருக்கின்றது. ஏற்றுக்கொள்கிறாங்களோ இல்லையோ இருக்கின்றது. அதையும் தாண்டி எல்லோரிலும் எல்லாருமாக, எல்லோரிலும் எல்லாருமாக சமமாக சக மனிதர்களாக வாழ்வது ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. இயேசு கிறிஸ்து அப்படித்தான் வாழ்ந்தார். நான் தான் இந்த உலகத்தினுடைய அரசர், தந்தை என்னை அனுப்பி இருக்கிறார், ஆகவே நான் சொல்றதா நீங்களாம் கேட்கணும், எனக்கு தனி மரியாதை கொடுக்க வேண்டும் என்று கேட்கவில்லை. மாறாக அவர் பழகிய மனிதர்களாம் எளிய மனிதர்கள். பணக்கார வீட்டுக்கு போனாரு, ஏழை வீட்டுக்கு போல அப்படி இல்லை, எல்லா வீட்டுக்கும் போனார். பணக்கார வீட்டுக்கு போனாரு, ஏழை வீட்டுக்கு போனார். அந்த மனிதரையும் அதே மரியாதையோடு பார்த்தாரு, ஏழைகளையும் அதே மரியாதையோடு பார்த்தார். இன்னும் சொல்ல போனால் ஏழைகளோடு ஒன்றித்திருந்தால் அதிகமாக இருந்தார். அந்த வகையிலே இன்றைய நாளில் இரண்டாவது சிந்தனையாக, நம்மளுடைய எவ்வளவுதான் காசு இருந்தாலும், பணம் இருந்தாலும், பதவி இருந்தாலும், அந்தஸ்து இருந்தாலும், படிப்பு இருந்தாலும், எல்லா மனிதர்களும் இறை சாயலிலே படைக்கப்பட்டவர்கள். எல்லா மனிதர்களும் இறைவன் உரைகிறார், இறைவன் வாழ்கிறார். இவன்கிட்ட காசு அதிகமாக இருக்கு, அதனால கடவுள் அதிகமாக இருப்பார் அப்படிலாம் இல்லை. நிறைய படிச்சுக்கள். எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள், எல்லோரும் இறை சாயலே படைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒருத்தர் ரொம்ப அழகாக இருக்கலாம், ஒருத்தர் அழகு குறைவாக இருக்கலாம், ஒருத்தர் குட்டையாக இருக்கலாம், ஒருத்தர் நெட்டையாக இருக்கலாம், ஒருத்தர் குண்டாக இருக்கலாம், ஒளியாக இருக்கலாம். எல்லோரிடத்திலும் கடவுள் இருக்கிறார். அந்த சிந்தனை வேறு. அப்போ நான் பிறரை பற்றி தவறாக பேசும் பொழுது, அவதூறாக பேசும் பொழுது, இழிவாக பேசும் பொழுது கடவுளை இகழ்ந்து பேசுகிறோம், கடவுளை இழிவாக பேசுகிற சிந்தனை வர வேண்டும். ஏனென்றால் நான் பார்ப்பது சாதாரண மனிதர்கள் தான், அவர்களுள் இறைவன் இருக்கிறார். இந்த சிந்தனை இன்றைய நாளில் நாம் எல்லோரும் கிறிஸ்து அரச விழாவை கொண்டாடுகிறோம் என்றால் இந்த சிந்தனை நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். தற்பெருமை இல்லாமல் வாழ வேண்டும், தாழ்ச்சியோடு வாழ வேண்டும். இரண்டாவதாக இந்த சிந்தனையோடு வாழ வேண்டும். எல்லா மனிதர்களையும் சக மனிதர்களாக, எல்லோரும் இறை சாயல் படைக்கப்படும் என்பதை ஏற்று வாழ வேண்டும். மூன்றாவதாக, இதோடு முடிச்சுக்கொள்கிறேன். பார்த்தா என்ன பாதம் அடிக்கிட்டே போறான்னு நினைக்க வரா, முடிச்சுக்கொள்கிறேன். போர் அடிக்குதா? எல்லாரையும் பார்த்துக்கிட்டே இருக்கு, யாரும் தூக்கல, இல்லை நேரத்துக்கு தான் உட்காந்துருக்கீங்க. ரைட். மூன்றாவது சிந்தனையாக, இந்த கிறிஸ்து ஒரு வித்தியாசமான சிந்தனையை மக்களுக்கு கொடுக்கிறார். கிறிஸ்து அரசர் என்றால், ஒரு அரசர் என்றால், ஒரு தலைமையில் இருக்கிறவர் என்றால் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால் நம்ம எல்லாம் அரசராக போகிறோம் அப்படின்னு இல்லை. எல்லோரும் ஒரு விதத்திலே
தலைமை பங்கிலே நாம் எல்லாம் பங்காளிகளாக இருக்கிறோம். குடும்பத்தில் இருந்தாலும் கணவன் மனைவியாக தலைமை பொறுப்பில் தான் இருக்கிறாங்க. ஆசிரியர் பணியில் இருக்கீங்க, மாணவர்களுக்கு நீங்கள் தலைமை பொறுப்பில் இருக்கீங்க. அரசு அலுவலகங்களிலே பணியாற்றுகிறீர்கள், உங்களுக்கு மேலே மேல் அதிகாரி இருக்கிறார்கள், நீங்களும் ஒரு அதிகாரியாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு கீழும் அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஸோ இந்த விதத்திலே நாம் எல்லோருமே ஒரு விதத்திலே ஒரு அமைப்பின் கீழ் செயல்படுகின்றோம், ஒரு தலைமையின் கீழ் செயல்படுகின்றோம். நாமும் அந்த தலைமையிலே பங்கு பெறுகின்றோம். அப்படி என்றால் அந்த தலைமையில் உள்ளவர் எல்லா சக மனிதர்களுக்கும் வேண்டியதை செய்துவிட்டு தனக்கு கடைசியில் தான் தன்னை பற்றி யோசிக்க வேண்டும். எல்லா மனிதர்களுக்கும் நிறைவு செய்த பிறகுதான் தன்னை பற்றி யோசிக்க வேண்டும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்தார். ஸோ அந்த வகையிலே நான் பார்க்கும் பொழுது நம்முடைய பெருந்தலைவர் காமராஜர் உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் சொல்ல தேவையில்லை, நீங்களே அவருடைய வரலாற்றில் படித்திருப்பீர்கள். அவர் முதலமைச்சராக இருந்த பொழுது அவருடைய சொந்த ஊருக்கு வருகிறார். அப்போ என்ன சொல்கிறாங்க, அப்போல்லாம் அவர் அந்த காலகட்டத்தில் அவர் ஊரில் வந்து குடிநீர் வசதிலாம் இல்லை. அதனால அவங்க அம்மா வந்து வயதானவர்கள், அதனால் அவங்க வீட்டுக்கு மட்டும் ஒரு தனி கனெக்ஷன் போடுறாங்க. ஏன்னா முதலமைச்சர் வராரு, வீட்டுக்கு வராரு பார்க்கணும். இந்த செய்தி அவருக்கு எட்டுகிறது. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஊருக்கு வர்றதுக்குள்ள அந்த பைப் கனெக்ஷனை கட் பண்ணிடணும். என்னுடைய தாயாரும் பொதுமக்கள் எங்கு தண்ணீர் எடுக்கிறார்களோ அந்த இடத்துல தான் தண்ணீர் எடுக்கணும். இல்லைப்பா நான் முதலமைச்சர், அதுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது, அதனால் அதிகாரப்பூர்வமாக சட்டப்பூர்வமாக அதை செய்யலாம், செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதையும் தாண்டி வேறு எப்படி சிந்திக்கிறாரு, எல்லா மனிதர்களுக்கும் உள்ளது எனக்கு கிடைக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து அரசர் பெருவிழா இதைத்தான் நமக்கு வெளிப்படுத்துகின்றது. இந்த விழாவை கொண்டாடும் பொழுது இந்த சிந்தனை நம்முடைய மனதில் இருக்க வேண்டும். அது வாழ்வாக பிரதிபலிக்க வேண்டும். நம்முடைய வாழ்வியல் அனுபவத்தில் எல்லோரையும் நாம் எல்லோரும் தற்புகழ்ச்சி இல்லாமல் தாழ்ச்சியோடு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, எல்லா மனிதரிடத்திலும் இறைவன் வாழ்கிறார். ஆகவே யாரையும் தரக்குறைவாக பேசாமல் எல்லோரும் கடவுளின் பிள்ளைகள். ஆகவே கடவுள் பார்வைகளே எல்லோரும் அவருடைய பிள்ளைகள் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, எல்லா மனிதர்களுக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும். எனக்கு மட்டும்தான் அது கிடைக்க வேண்டும், எல்லா மனிதர்களுக்கும் கிடைத்த பிறகு எனக்கு கிடைத்தால் போதும். இந்த சிந்தனையோடு வாழும் பொழுது இன்று நாம் கொண்டாடக்கூடிய இந்த விழாவானது அர்த்தம் பெறுகிறது. இந்த விழாவை நாம் கொண்டாடுவதிலே ஒரு அர்த்தம் இருக்கு. ஆகவே இந்த திருப்பலியிலே தொடர்ந்து செபிப்போம். இந்த சிந்தனைகளை இன்றைய நாளிலிருந்து நாம் வாழ்வாக்குவோம். அதற்கான இறையருளே திருப்பலியிலே வேண்டுவோம். அனைவரும் எழுந்திருந்து நம்முடைய விசுவாச அறிக்கையை பாடுவோம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியாராம், ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறோம். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னிமரியிடம் பிறந்தவர்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவைகளை நிறைவு செய்வார் என்ற ஆழ்ந்த நம்பிக்கையிலே நம்முடைய தேவைகளை இப்பொழுது எடுத்துரைத்து ஜெபிப்போம். மற்றும் எல்லா ஊர்களில் உள்ள மக்களை நோய், இயலாமை, இல்லாமை என்ற கொடுமைகளில் இருந்து காத்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பரிவுள்ள தந்தையே, இறைவா எங்களுக்கு கொடுத்த மழைக்காக நன்றி கூறுகிறோம். ஆனால் அதிக மழையினால் பாதிக்கப்பட்ட சென்னை, கன்னியாகுமரி போன்ற ஊர்களில் அந்த கடல்களில் உள்ள மக்களை காப்பாற்ற வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கிறிஸ்து அரசர் பெருவிழாவை கொண்டாடும் பூபாதிபுரத்து மக்களை காப்பாற்றும். மக்களுக்கு தேவையான தொழில் வளமும் அருள் வளமும் பெற்றவர்களாக வாழ வழிகாட்ட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அனைவரும் ஒரு சில படங்கள் கண்களை மூடி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அரசர் நம் ஒவ்வொருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் குடிகொள்ள வேண்டுமென்றும், நம் அரசரின் விழுமியங்களை நம்முடைய வாழ்விலே நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டுமென்றும், நம்முடைய வாழ்விலே நாம் எதிர்பார்த்திருக்கின்ற இன்னும் நிறைவேறாத எண்ணற்ற காரியங்களை கிறிஸ்து அரசர் நிறைவு செய்ய வேண்டும் என்றும், நம் ஊரிலும் நம் பங்கில் வாழ மக்கள் எல்லாம் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்றும் திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். குறிப்பாக இன்றைய நாளில் கிறிஸ்துவை முதன்முறையாக இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக அறிவான மன்றாடுகின்றோம். ஆமென். இதோ இதோ என்னை
சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கிறபடியானது எல்லாம் இறைவனாகி ஆண்டவருக்கு ஏற்றபடி ஜெபிப்போம். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மோடு மனிதரை ஒப்புரவாக்கு பலிபொருட்களை நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். ஒற்றுமை அமைதியாகிய கொடைகளை மக்கள் இனத்தார் அனைவருக்கும் திருமகனே கொடுத்தருவாராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள இல்லாமல்ல இறைவா, இந்நாளை விடுத்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியின் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நீர் உம்முடைய ஒரே பேரான திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை என்றென்றும் குருவாகவும் அனைத்திற்கும் அரசராகவும் அக்களிப்பின் தைலத்தால் அருள்பொழிவு செய்து இவ்வாறு அமைதியை வழங்கும் மாசற்ற பலிபொருளாக திருப்பீடத்தில் தம்மையே அவர் ஒப்புக் கொடுத்து மனிதருக்கு மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களை நிறுவினார். படைப்புகள் அனைத்தையும் நமது ஆட்சிக்கு உட்படுத்தி நிலையான அனைத்துலக ஆட்சியை அளவில்லா மாண்புடைய உமக்கு கையளித்தார். அது உண்மையும் வாழும் ஓங்கும் ஆட்சி, புனிதமும் அருளும் நிறைந்த ஆட்சி, அன்பும் அமைதியும் நிலவும் ஆட்சி ஆகும். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமைவோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படை அனைவரோடு சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: அன்பு சகோதர சகோதரிகளே, சொன்ன அனைத்து கருத்துக்களுக்காகவும் நாம் அனைவரும் தாழ்ச்சியோடும் ஒருவரையொருவர் ஏற்றுக்கொண்டு சக மனிதர்களாக வாழ வேண்டும் என்றும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்றும் திருப்பலியை தொடர்ந்து செபிப்போம். ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூயாவே பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் திரு ரத்தமாக எங்களுக்கு மாறுவதாக இருக்கும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் மீது கொண்ட எல்லையற்ற அன்பினால் தன்னையே நம் அனைவருக்கும் முழுமையாக கொடுப்பதற்கு முன்பாக அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்து அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சிறைகளுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வதிலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணன்ற ஊழியம் புரிய தகுந்தவர் நீங்கள் ஏற்றுக்கொண்டு எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளுங்கள் அனைவரையும் தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமெனவே தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பார்ந்த ஆண்டவரே, இந்த வேளையில் இந்த நற்கருணையை முதலாக பெறவிருக்கும் எம் குழந்தைகளுக்காக வேண்டுகின்றோம். கிறிஸ்து அரசரை இவர்களின் அரசர்களாக ஏற்றுக்கொண்ட இவர்கள் நற்கருணையினால் அவர்கள் உள்ளமும் ஆன்மாவும் உடலும் திடம் பெறுவதாக. மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வழியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், புனித ஜான் போஸ்கோ, புனித டோமினிக் சாவியோ, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. வாழ்வழிக்க வந்த
மீன்பணி கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் நோய்களிலிருந்தும் கவலைகளிலிருந்து விடுவிக்க பெற்று யாதொரு கணக்குமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்கள் மீட்பராய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே, எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், மனித பலவீனங்களை பாராமல் நாங்கள் உம்மீது கொண்ட முழுமையான நம்பிக்கை மட்டுமே கண்ணோக்கி எங்கள் அனைவருக்கு அமைதியை ஒற்றுமை அளித்தருள திருபடம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்து மகிழ்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு நாள் நம்முடைய நிறைகளோடும் குறைகளோடு நம்மை ஏற்றுக்கொண்டு தினம் தினம் நமக்கு வாழ்வு கொடுத்து நம்மை வழிகாட்டி ஆசீர்வதித்து வருகின்றார். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் உண்மைகளை பெயர் பெற்றோர். ஆண்டவரே, அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது முதல் முறையாக நற்கருணையை பெறுகின்ற சிறுவ சிறுமியரோடு வலப்பக்கமும் இடப்பக்கமும் அவருடைய பெற்றோர்கள் வரிசையாக வருமாறு உங்களை அன்போடு வேண்டுகிறேன். பெற்றோர்கள் தயவுசெய்து எதிர்ச்சுவாங்க. உங்கள் குழந்தைக்கு வலப்பக்கம் ஒருவரும் இடப்பக்கம் ஒருவருமாக நில்லுங்கள். முதலில் சந்தோஷ், பரலோக டேனியல், அடுத்து ஜெனிஃபா மேரி, மரிய ஜபா, மரிய சுனிதா, மரிய சுதா, திரேஸ், மதுமிதா.
அனைவரும் இது செலத்திற்கு தயாராகும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, சாகா வரும் உணவை உட்கொண்டுள்ள நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அனைத்திற்கும் அரசராம் கிறிஸ்துவின் கட்டளைக்கு கீழ்ப்படிவதில் பெருமை கொள்ளும் நாங்கள் அவருடைய விண்ணக ஆட்சியில் அவரோடு என்றென்று வாழ ஆற்றல் பெறுவோமாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்கள் அனைவரோடும் இருப்பாராக. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவின் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழ்வோம், வாழ்வின்படி தொடர்கின்றது.
அன்பிற்குரிய பூப்பாண்டியபுரம் கிராம இறை மக்களே, நம்முடைய பாதுகாவலர் கிறிஸ்து அரசருடைய திருவிழாவை நாம் மகிழ்வோடு மகிழ்ச்சியோடு கொண்டாடி மகிழ்ந்திருக்கின்ற இந்த இனிய நாளில் இன்றைய ஞாயிறு திருப்பலியோடு கிறிஸ்து அரசர் திருவிழா திருப்பலியை நிறைவேற்றி அருமையான மறைமுறையை கிறிஸ்து பிறப்பு கிறிஸ்து அரசர் திருவிழா எப்படி வரலாற்றில் தொடக்கமானது, நாம் ஏன் கொண்டாட வேண்டும், எதற்காக கொண்டாட வேண்டும், அப்படி கொண்டாடுகின்ற பொழுது இறைவன் நம்மை எப்படி ஆசீர்வதிப்பார் என்ற பல நல்ல கருத்துக்களை நமக்கு வழங்கி நமக்காக ஜெபித்திருக்கக்கூடிய சாயல்குடி நகரிலே பள்ளியிலே பணியாற்றுகின்ற நம்முடைய சாயல்குடி தொன்போஸ்கோ அருட்தந்தையர்கள் இருவர் நம்மோடு இணைந்து இந்த திருப்பலியில் ஜெபித்திருக்கிறார்கள். எனவே சாயல்குடி பள்ளியினுடைய தலைவராக இல்ல தலைவராக இருந்து வழிநடத்தி வருகின்ற அருட்தந்தை ஆரோக்கியம் சலிக்சிய சபை அவர்களுக்கு நமது கிராம இறைமக்கள் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. தந்தை அவர்களோடு இணைந்து நமக்காக திருப்பலியில் ஜெபித்து நம்மோடு எப்போதும் இணைந்து பணியாற்றுகின்ற நம்முடைய சாயல்குடி பள்ளியிலே பணியாற்றுகின்ற அருள் தந்தை நிஷான் சலேசிய சபை அவர்களுக்கு உங்கள் சார்பாக பூப்பாண்டியபுரம் கிராம இறைமக்கள் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. கொடியேற்ற நாளிலிருந்து இந்நாள் வரை நம்முடைய கிராமத்து பிள்ளைகளுக்கு பாடல் பயிற்சியும் குறிப்பாக 8 சிறுவர் சிறுமியர் முதல் இறை உணவை பெறுவதற்கு பயிற்சி கொடுத்து நம்மை ஆன்மீக வழியிலே திருப்பலியில் பங்கேற்பதற்கு எப்போதும் உறுதுணையாக இருக்கின்ற கொன்சாகா சபையை சார்ந்த சாயல்குடி பள்ளியிலே சிறப்பாக பணிபுரிகின்ற பங்கு பணியாளருக்கு வடக்கரமாகவும் இடக்கரமாகவும் இருக்கின்ற அருள் சகோதரிகள் உத்தரிய மேரி, அருள் சகோதரி ஜாக்குலின் மேரி இருவருக்கும் நமது கிராமத்தின் சார்பாக இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நம்முடைய கிராம திருவிழா மிக மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு உறுதுணையாக வழிகாட்டியாக பேராதரவு தந்து வழி நடத்திய நம்முடைய கிராம தலைவர், பொறுப்பாளர், கிராம குழுவினர் மற்றும் பாடகர் குழுவினர், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் 10 நாட்களாக ஒளி அமைப்பு செய்து கொடுத்த ராஜ் சவுண்ட் சர்வீஸ் மற்றும் நேர்முகமாக மறைமுகமாக அனைத்து உதவிகளையும் நல்கிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது சார்பாக, சகோதரிகள் சார்பாக, இங்கு வந்திருக்கின்ற 2 அருட்தந்தையர்கள் சார்பாக மீண்டும் ஒரு முறை எனது மனமார்ந்த உளமார்ந்த திருவிழா நல்வாழ்த்துக்களை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான இறை மக்களே, நமது கிறிஸ்தரசர் ஆலய திருவிழா 10 நாட்களும் இனிதே நிறைவேற்றி தந்த நம் பங்கு தந்தை சிம்மக்குரலும் பிரசங்க பீரங்கி அவர்களுக்கு நமது ஆலயத்தின் சார்பாகவும் இறைமக்கள் சார்பாகவும் பொன்னாடை ஒத்தி கௌரவிக்கப்படுகிறது. நமது ஊர் திருவிழா இதுவரை இப்படி நடக்கும் என்று
2020